நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது என்னது சும்மா மீசியை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்குங்கிறதான் யதார்த்தத்தில் கூட உண்மை. ஒரு பக்கம் பெரிய மீசை வைத்திருப்பவர்களாக அந்த பக்கம் இருக்காங்க. அவங்க குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்களுடைய மனைவியோ மகனோ குழந்தைகளோ அல்லது அண்ணன் தம்பியோ யாரோ இந்த பக்கம் இருக்கிறீங்க. ஸோ இப்படி மீசை வைத்திருக்கிறவர்களை இந்த குடும்பம், சுற்றம், உறவுகள், பிள்ளைகள், மனைவி இவங்கெல்லாம் எப்படி பார்க்குறாங்க? அதை தாண்டி இவங்க இந்த மீசையை வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி தான் இந்த ஷோ அப்படின்னு சொல்லலாம். இந்த மீசை வச்சுருக்கவங்க எல்லாரும் அதுக்கு ஒரு ஸ்டைல் வச்சுருப்பாங்க. அதை முறுக்கி விடுறதா இருக்கலாம், அதை அப்படி தடவி விடுறதா இருக்கலாம், அல்லது அப்படி சரி பண்ணுறது, இப்படி ஒரு தோரணை, ஒரு மேனரிசம் மெயின்டைன் பண்ணுறதா இருக்கலாம். அப்படி என்னென்ன மேனரிசம் ஒவ்வொருத்தரும் பண்ணுறீங்க? ம். ஓகே. அப்படி பண்ணிப்பீங்க. எஸ். ஆ ஆ ஓ, அது வேற. ஆ அப்புறம் ஆ செய்யுங்க, திரும்ப செய்யுங்க, திரும்ப செய்யுங்க. ஷோல்டரில். ஓகே. அடுத்து ஓகே. ஆனால் சீப்பு இல்லைன்னா சோழி முடிஞ்சு போட்டிருக்கே. மேக்ஸிமம் எல்லாருமே சீப்பு. சார்லாம் சீப்புலாம் வெளியிலே போக முடியாது. ஓ ஓ, இந்த பக்கம் சீவியே நாளாச்சு. ஃபுல்லாக சீவல் முழுக்க எங்கிட்டு தான். வேலையே இல்லை. எதற்காக இப்படி ஒரு மீசை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தீர்கள்? நான் காவல்துறையிலேருந்து பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கேன். ம். நான் சேரும்போதே இன்டர்வியூக்கு போகும்போது தஞ்சாவூர் எனக்கு நேட்டிவ். அவர் வால்டர் தேவரை இன்டர்வியூ அட்டன் கேட்டார். அவரை பார்த்த உடனே இது மாதிரி நான் ஒரு அதிகாரியாகி இந்த மாதிரி ஒரு மீசை வைக்கணும், வச்சு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதே மாதிரி செலெக்ஷன் ஆச்சு, அதே மாதிரி வச்ச ஆரம்பித்தேன். பக்கத்தில் எங்கள் வீட்லையும் யாருக்கும் மீசை கிடையாதுங்க. அது எங்கள் குடும்பத்தில் எங்கள் தாத்தா மீசை வச்சுருந்தா அந்த காலத்தில் அந்த ரவுடி கேடி இந்த தப்பான வழியில் உள்ளவங்க தான் மீசை வச்சுப்பாங்கன்னு அவங்க ஒரு மூட நம்பிக்கையில் திட்டுவாங்க. நான் எனக்கு மீசை 18 வயசில் முளைக்க ஆரம்பிச்சிது. ஒரு துண்டை வச்சு அப்படியே மறைச்சிட்டு அப்படி போனேன். ஏன்னா அது ஒரு 10-15 நாளாக பார்க்கவே முடியல, மீசை வச்சதுனால வெக்கமாக இருக்க உனக்கு அப்படின்னாங்க. ஆமாம் தாத்தா அப்படின்னேன். உனக்கு முகத்துக்கு மீசை நல்லா இருக்கே, அப்படியே வச்சுக்க பண்ணி. ஸோ எல்லாரும் சொன்னதுனால நீங்களும் ரசித்து வச்சுட்டீங்க. ஆமாம் ஆமாம். ஓகே, சாப்பிட்டு கொடுங்க. வெளி உலகத்துக்கு போகும்போது நம்மளை பார்க்கும்போது தனி மனிதனாக அவருக்கு தெரியணும். இந்த தெருவில் மீசக்கார் போகிறாருப்பா, மீசக்கார் சுகுமார் போகிறாருப்பான்னு ஒரு ஐடியா அவர் தெரியணும். ஓகே. தென் திருநெல்வேலிக்காரன் அப்படின்னு பதிய வைக்கிறதுக்கு இந்த மீசை நான் வச்சுருக்கேன். அந்த கிராமத்தில் கோயிலுக்கு வரவங்க எல்லாம் அது வச்சுருப்பாங்க. ஒரு சிங்கம் படம் பார்த்து மீசை வச்சிருக்காரு சார். இல்லை அது சிங்கம் ஸ்டைலில் இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் திருநெல்வேலிக்காரன் அப்படின்ற அந்த ஒரு ஐடென்டிட்டிக்காகவே வச்சுருக்கேன். ஓகே. நான் எம்என்சி கம்பெனியில் நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி. இப்போ அங்கே எப்படின்னா அங்கே எல்லா மொழி பேசக்கூடியவங்க இருக்காங்க. அங்கே இப்படி நம்ம வேலை செய்யிட்டு இருக்கும்போது அங்கே பார்க்குறவங்க நம்ம டிரைவர் அப்படின்னு அவங்க அடையாளம் கண்டுபிடிச்சிக்குவாங்க. தமிழ்நாட்டுக்காரங்க காட்டுறதுக்காக மீசை ஆமாம், இவர் தமிழர் அப்படின்னு அவரை அடையாளம் கண்டுபிடிச்சிக்குவாங்க. இவர் நம்மகிட்ட உரிமையாக பேசுவாங்க, நீ தமிழர் அப்படின்னு ஆமான்னுவேன். அப்போ அவங்க நம்ம பேசக்கூடிய ஒரு அடையாளத்துக்காக நம்ம வச்சுருக்கோம். இது ஓகே சார். நான் ஒரு ஓய்வு இராணுவ வீரர். சின்ன வயசுலேருந்தே நமக்கு எங்கள் சியான் அப்பாச்சியான் அவங்கெல்லாம் மீசை வச்சுருக்காங்க. எங்கள் அப்பா எந்த ஊர்? நீங்கள்? சின்னாலப்பட்டி. ஓகே. மிலிட்ரியில் போய் சேர்ந்தேன். அங்கே போனால் அங்கே ராஜஸ்தானுக்காரன், நான் ராஜா ஜெய்சிங் பரம்பரை, பிருத்திவிராஜ் சௌஹான், ராணா பிரதாப் சிங் அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம பெரிய பெரிய மீசை வச்சுருந்தாங்க. அப்போ நம்மளும் ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்போ எனக்கு மீசை முளைக்க ஆரம்பிச்சிச்சோ, மிலிட்ரியில் 19 வயசில் சேர்ந்தேன், அப்போ இருந்தே வச்சுருக்கேன் சார். நான் அப்போலேருந்தே மெயின்டைன் பண்ணுறேன். ஆமாம். நீங்களே இப்படி ஒரு நீளமான பெரிய மீசை வைக்கிறீர்கள்? ஆஃப்டர் பதவி ஓய்வுக்கு அப்புறம் தான் நான் மீசை வளர்த்த ஆரம்பித்தேன். ஏன்னாக்கா பதவியில் இருக்கப்போ நமக்கு மேலே சுப்பீரியருங்கெல்லாம் மீசை வச்சுருந்தா ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. சரி. ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டு என்னுடைய இதுக்காக ஹாபிக்காக நான் வளர்த்தினேன். அது மட்டும் இல்லாமல்
வீரப்பனை பார்த்து எனக்கு வைக்கணும்னு ஒரு ஆசை வந்தது. ஓகே. சார் எங்கள் அப்பா வந்து மிலிட்ரியில் இருந்தாருங்க ஐயா. மிலிட்ரியில் இருக்கும்போது அவர் வந்து மீட்ஸை வச்சு புல்லட் ஓட்டிட்டு வரும்போது நான் பார்த்தேன். நான் இப்போ சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கேப்பூர் அண்ணா நகரில் இருக்கேன். இந்த மீசையினால் வந்து இந்த மீசை எடுத்துட்டுனாவே எனக்கு என்னமோ ஒரு பலகீனமான மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் அப்பா பார்த்து நம்மளும் அது மாதிரி வச்சுக்கணும்னு வச்சுருக்கேன். அது ஒன்று தான் பதில். அதுக்கப்புறம் வரேன். ரெண்டாவது அதை வச்ச உடனே ஒரு இயற்கையாக ஒரு உணர்வு வருது. வைத்திருப்பதால் என்ன ஃபீலிங் ஏற்படுங்கிறது தனி கொஸ்டின். ஒவ்வொன்றா வரலாம். அப்பா வச்சுருந்தாரு, சித்தப்பா வச்சுருந்தாரு, அண்ணன் வச்சுருந்தாரு. சரி நம்மளும் வளர்க்கணுன்ட்டு பிளாஸாக வைக்க ஆரம்பித்தேன். அப்புறம் வைக்க 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 நான் ஆச்சு மீசை வந்து முறுக்கி விட்டுதேன் ஒரு காலத்தில். இப்போ மீசை சுற்றின்னு இருக்கேன். ஓ, இது இந்த சைஸில் எவ்வளோ வருஷமாக வச்சுருக்கீங்க? இது வந்து 92லேருந்து இருக்கு. 92லேருந்து இந்த லெவலில் இருக்கு. இதே லெவலில் இருக்கு. ஒரே கடையில் தான் சேவ் பண்ணுவேன். அவன் கரெக்டாக பண்ணிவிடுவான். ஒரு முடி வெளியே வந்துட்டா கூட ரொம்ப ஃபீல் பண்ணுவான். இதான் வேலையும் எனக்கு இதான், இப்படி தான் முறுக்கின்னு இருக்க வேலை. நீங்கள் இந்த மாதிரி ஒரு மீசை வச்சுங்க? பரம்பரை. பரம்பரை என்ன பரம்பரையில்? தாத்தா வச்சுருந்தாரு, பாட்டனார் வச்சுருந்தாரு, எல்லாருமே இந்த மாதிரி அப்பா வச்சுருந்தாரு, சித்தப்பா வச்சுருக்காரு. நான் பையன்? எனக்கு பொண்ணு தான் சார். பொண்ணு. ஓகே. எஸ். எங்கள் ஜாதிப்படி மீசை வைக்க யாருமே வச்சதில்லை. ஆனால் என் சொந்த மாவட்டம் வந்து மதுரை மாவட்டம். அதில் வந்து மற்ற ஜாதிக்காரங்க நிறைய மீசை வச்சு பார்த்துருக்கேன். எனக்கும் சின்ன வயசுலேருந்தே மீசை வைக்கணும்னு ஒரு ஆசை. ஆனால் அப்பா இவங்கெல்லாம் இருக்கப்போ ஒரு இதாக இருந்தது. சாதாரணமாக மீசை எப்படி இப்போ நிறைய பேர் எங்கள் ஜாதிலையும் மீசை வைக்க ஆரம்பித்தாங்க. ஏன் நல்லாவே வச்சுருவோமே அப்படின்ட்டு இந்த மீசையை ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சின்ன சூழ்நிலை தான் இது காரணமாச்சு சார். 1990 சீரீஸில் வந்து சேலத்தில் இருந்தேன் நான். அப்போ வந்து நான் மட்டும் இண்டிவிஜுவலாக ஒரு தேட்டருக்கு படம் பார்க்க போகிறேன். டிக்கெட் எடுக்கிற டைமில் வந்து முன்னாடி ஒரு நபர், பின்னாடி ஒரு நபர். அந்த முன்னாடி இருக்கவர் என்கிட்ட சொல்கிறார், கையில் எவ்வளோ வச்சுருக்க எடு அப்படிங்கிறார். பின்னாடி இருக்கவர் அவர் என்னை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு அவன் சொல்கிறத கேளு அப்படிங்கிறப்பல எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. கையில் அந்த டைமில் இருந்த ஒரு 150 ரூபாய் எடுத்து நான் அவர்கிட்ட கொடுத்துட்டு கவர்மெண்ட் இப்போ ஏதோ ஒரு சோகமாக போய் அந்த படத்தை பார்த்துட்டு, இல்லை என்னோட ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்கா என்ன தற்காத்து, அதாவது இந்த மாதிரி ரவுடிசம் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வருகிறது. ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக அது ஒரு எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் கோவக்காரரோ? இல்லை 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 நான் ரவுடிகள்கிட்ட கண்டிப்பாக சார் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டில் நான் அஃபெக்ட் ஆகிட்டேன். ஓகே. ஸோ அவங்கள பயமுறுத்துறதுக்காக? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே. பக்கத்தில் அப்படியே ஏரியாவில் இப்போ சுற்றும்போது நல்ல மரியாதை அதிகமாக இருக்குது. அதிகமாக இன்னும் அதிகமாக வளர்த்த ஆரம்பித்தேன். மேரேஜ் கொஞ்சம் குறைச்சேன், திரும்ப வளர்க்க ஆரம்பித்தேன். இப்போ கொஞ்சம் குறைச்சிட்டு வயசாக கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன் கொஞ்சம். அதில் இந்த மேரேஜ் டயத்தில் எல்லாரும் குறைச்சிக்கிறீங்களேயா? மேரேஜ் டயத்தில் அந்த நேரத்தில் பொண்ணுங்களாம் தப்பாக நினைப்பாங்க, மற்ற கிராமத்தில் கேள்வி பண்ணுவாங்க. அப்போ தப்பாக நினைப்பாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் வந்து தூத்துக்குடி மாவட்டம். எங்கள் அப்பா வந்து மீசை நீளமாக வச்சுருப்பாங்க. சரி அப்பா அம்மா வைக்கக்கூடாது, நம்ம ஒரு வித்தியாசமாக வைக்கணும். அதே மாதிரி வச்சேன். வச்சுட்டு நான் வந்து திருநெல்வேலிக்கு ட்ரெயின் ஏற போகிறேன். அண்ட்ரூஸில் ஏற போகிறேன். ஒரு வயசானவங்க பாட்டி வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க மற்ற இடத்துல எல்லாம் சீட்டும் ஆள்லாம் உட்காந்துருக்காங்க. பாட்டி வந்துருக்காங்க, ஐயா எனக்கு இடம் தர மாட்டேங்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து 2 இப்படி முறைச்சிட்டு வந்தேன். ஏய் எந்திரா அப்படின்னு. அவன் என்னை பார்த்த உடனே எஞ்சி டக்குன்னு டவுன்ட்டான். சரி உடனே என் பாட்டி போனேன், ஐயா அவனுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி பாட்டிட்டு இருந்தேன். அதுலேருந்து எனக்கு ஒரு சரி ரைட்டு, நம்மளை பார்த்த உடனே பயப்படுறாங்க. அதனால் இந்த விருகம் பக்கம் வியாபாரம், நான் விருகம் பதில் வியாபாரம் தலைவராக வேறு இருக்கேன். அதனால் அதிகாரத்துக்கு பின்னால் பெரிய தாத்தா இந்த மாதிரி வச்சுட்டு நான் அவரை பார்த்ததில்லை, இங்கே பாட்டி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதை கேட்டு ஒன்று அவரை மாதிரியே கடுக்கன் போட்டு அவரை மாதிரியே மீசை. 2வது என்னோட வியாபாரத்துக்காக. என்ன வியாபாரம்? மீசை இல்லைன்னா நான் ரொம்ப சின்ன பிள்ளையா தெரிவேன். ஒரு கம்பெனி முதலாளினா யாரும் நம்ப மாட்டாங்க. ஸோ அந்த தேஜஸ்க்காக மீசை வச்சிருக்கேன். மீசை. ஓகே. நீங்கள்? எங்கள் இதில் வந்து யாரும் மீசை வைக்க மாட்டாங்க. நான் ஒரு 16 வயசுலேருந்து மீசை வைக்கிறேன். ராம்நாத் டிஸ்ட்ரிக்கு, திருநெல்வேலி, மதுரை அந்த ஏரியா பூரா போகும்போது எல்லாருமே மீசை இருக்கும்போது எனக்கு ஒரு ஆர்வம் வரும். அப்போ வந்து கிருதாவும் மீசையும் ஒன்றா வைப்பாங்க அந்த பக்கம். அந்த மாதிரி வைக்கணும்னு எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை. சின்ன வயசுலேருந்து நான் வச்சேன். பக்கத்தில் அவர்கிட்ட கொடுங்க. என்னோட ஃபேமிலியில் யாரும் வந்துட்டு பெரிய மீசையெல்லாம் வச்சதில்லை, அப்பா வச்சதில்லை. இந்த மாதிரி பெரிய மீசை வச்சாலும் அப்பாவுக்கும் பிடிக்காது. ஆனால் என்னோட மாமா வந்து பெரிய மீசை வச்சுருப்பாரு. ஸோ அதனால் எனக்கு ஒரு ஆசை இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட இண்டஸ்ட்ரி, என்னோட கோர் ஃபீல்டில் ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு யாரும் வந்துட்டு இந்த அளவுக்கு பெரிய மீசை யாரும் வச்சிருக்கு பார்த்ததில்லை, நானும் பார்த்ததில்லை, என்னோட ஆஃபீஸர்ஸும் யாரும் வச்சதில்லை. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு நம்ம ஐடி இண்டஸ்ட்ரியில் நம்ம ஒரு பெரிய மீசை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. ஓகே. நீங்களாம் உங்கள் குடும்பத்துடைய உறுப்பினர்கள், மனைவி இருக்கீங்க அல்லது மகன் இருக்கீங்க. பட் இப்போ யதார்த்தம்னு ஒன்று இருக்குது, அதை பேசுவோம். இவங்களுடைய இந்த மீசை உங்களை எங்கெல்லாம் சங்கடப்படுத்துது? சின்ன வயசுலேருந்து மீசையை பார்த்து அப்படியே ஒரு பயம் இருக்கும் எனக்கு.
பிரச்சனை வந்து அவருடைய மீசை தான் உங்களுக்கு பயமா இல்லை அவர் ரஃப் அண்ட் டஃபாக இருக்கிறது உங்களுக்கு பயமாங்கிறது தான்? மீசை தான் சார் பயம் புத்துறாரு. அப்படி பயமுறுத்தி அதாவது வந்துட்டு பயமுறுத்தி தான் சார் கொஞ்சம் வச்சுருக்கேன். என் அப்பாவை பார்க்கிற போது ஒரு பயம் வருகிறது. அந்த ஃபீலிங்கை நீங்கள் உணர்ந்துருக்கீங்களான்னு கேட்குறேன், அவ்வளோதான். அப்படி எதுவும் தெரியலையா சார்? நீங்கள் ஃபீல் பண்ணது? நான் ஃபீல் பண்ணல சார். அவ்வளோதான். ஆனால் அது உங்களுக்கு பெரிய இஷ்யூவாக தான் இருந்திருக்கு. ஆமாம் சார், சின்ன வயசாக இருக்கும்போது பெரிய இப்போ ஒரு பார்த்தா பயம்லாம் வருது. அதான் தெரியுது, இப்போ தான் போட்டு பழக்கிறீங்க. இப்போ பயம் வர்றதில்ல. சின்ன வயசாக இருக்கல அந்த மீசையை பார்த்து உங்களுக்கு பயம் பார்த்தா கண்டிப்பாக சார். எங்கள் ஓகே, 3 பேர் இவருடைய இந்த பெரிய மீசை உங்களுக்கு என்ன சங்கடத்தை தருகிறது? அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் சொல்லலாம். ரொம்ப சிம்பிள். நான் ஓப்பனாக அவங்கள்ட்ட சில விஷயம் கேட்டுறேன். அந்த மாதிரி மீசையெல்லாம் வச்சுட்டு ஒரு கிராமத்தால் படிக்காத மாதிரி உங்களுக்கு பட்டுச்சா? அது உங்களுக்கு சங்கடமா இருந்துச்சா? ஓப்பனாக பேசுவோம் நம்ம. உண்மை. அப்போ பிரச்சனை அவருடைய மீசை கிடையாது, அவர் வேஷ்டி சட்டையோட கிராமத்துலுக்கு உங்களுக்கு சங்கடமா இருந்திருக்கு. ஆமாம், அந்த வயசில் வந்து என்னை சங்கடப்படுத்துச்சு. நீ கேட்டது சங்கடப்படுத்துச்சு என்ன ஒன்று. இவருடைய மீசை உங்களை எங்கே சங்கடப்படுத்துது அல்லது எங்கே நெருக்குது அல்லது அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? பக்கத்து வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு கூப்பிடுவாங்க, மாமாவை கூப்பிடு, அப்பதான் அவங்க கொஞ்சம் பயப்படட்டும் அப்படிங்கிறதுக்காக கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி சொல்லும்போது கொஞ்சம் சங்கடமா இருக்கும். வீட்டுக்காரர் ஒரு பூச்சாண்டி மாதிரி அப்படி கேட்பேன் நான். எங்க வீட்டுக்காரரை பார்த்தா பூச்சாண்டி மாதிரி தெரியுது. அதுக்காக நம்ம ஒன்றும் செய்ய முடியாது சார். நேற்று கூட தான் எங்கள் வீட்டுக்காரம்மா கடைக்கு போய்ட்டு சொல்லிச்சு, போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். எய்த்து பிள்ளை ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு அம்மா ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அந்த அம்மா வந்து எங்கள் வீட்டுக்காரம்மா கூட டெய்லிங் கிளாஸ் படிச்சிருக்கா, உங்களுக்கு தெரியும், எனக்கு யாரும் தெரியல. ஏய் சாப்பிட்றியா இல்லையா? இதா மாமா மீசக்கார மாமாட்ட சொல்லிடுவேன், பிடிச்சிட்டு போய் சொல்லிடுவேன் அப்படின்னு. அதுக்கு நான் ஏய் திங்கிறா இல்லையா, பிடிச்சிட்டு போயிடுவா அப்படின்னு அது 2 வாய் தின்றுச்சு. அதுக்கு என்ன செய்யுது? சில விஷயம் நல்லது நடக்கும். ஒரு கட்டத்தில் இதை நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரியும் தெரியுது. இன்னொரு பக்கம் உங்களை ஒரு காட்சி பொருள் போல நீங்கள் பழகிருச்சு சார். பழகிருச்சு. இல்லை உங்களுக்கு பழகிருச்சு, மற்றவங்களுக்கு சங்கடமா இருக்காது. அதுக்கு என்ன செய்யறது? இல்லை அது சங்கடமா இல்லையா? அதாவது ஒரு இடத்துல உங்களை நீங்கள் ஒரு அடையாளத்துக்காக அதை வச்சுருங்க, ஆனால் நீங்கள் ஒரு காட்சி பொருள் போல முன்னிறுத்தப்படுதல் இருக்குல்ல, அது உங்களுக்கு சங்கடத்தை தரலையான்னு கேட்குறேன். நார்மலாக நடக்கிறது தான் சார். எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயும் அப்படி தான். சரி, நம்ம மிரட்ட முடியாது சார். அப்படி கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு அப்படி போக வேண்டியதான், அவ்வளோதான். ஆனால் உங்களை ஒரு காட்சி பொருள் போல அவர்கள் சித்தரிப்பது உங்களுக்கு சங்கடமா இல்லையா? பிடிசி பஸ்ஸில் நான் ஏறினேன் சார். ஏறின உடனே 2 குழந்தை அழுதுது. நான் அடுத்த பஸ்ஸில் இதுலேயே இறங்கிட்டேன். நான் ஏறினவுடனே திரும்பி பார்த்தோன்னே 2 குழந்தை அழுது. சார் உங்களை பார்த்தா அழுது சார் குழந்தை, நீங்கள் தயவுசெய்து இறங்கிடுங்க சார். என்னம்மா நான் ஒன்றா மறைச்சிக்கிறம்மான்னு கூட மறைச்சிட்டேன். இருந்தாலும் சார் அழுது சார், நீங்கள் இறங்கிடுங்க சார். ஆனால் இது ரொம்ப உடனே இறங்கிட்டேன் சார் நான். இது ஆக்சுவலாக உங்கள் சைடில் தப்பு இல்லை, இது தவறு. இது ஒரு 2 குழந்தை மீசக்காரை பார்த்தா அழுகிற அளவுக்கு இருக்குங்கிறது. குழந்தைய வந்து மிரட்டுறதுக்காக மீசையை வச்சு பயமுறுத்துறதுங்கிறது ரொம்ப தப்பு. குழந்தையா பிறந்தது குறும்பு பண்ணத்தான் செய்யும். சரி, குறும்பு பண்ணுறது தான் குழந்தை. அப்படி சமாதானப்படுத்திக்க முடியுது அவங்களால? கொஞ்சம் கஷ்டம் தான் சார். கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே.